முழு நம்பிக்கை, நம்முடைய எண்ணம், செயல் எல்லாம் ரொம்ப கொண்டே இருக்கணும். அது ஸ்டெடியாக கடைசி வரைக்கும் இருக்கணும். 2 வருஷம் ஹஜ்ஜுக்கு போகிறது ஒரு அளவு இல்லாதது உங்களுக்கு தெரியும். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். நான் பள்ளிவாசலில் திண்டுக்கல்ல 10 வருஷம் இருந்தேன். இப்போ வெளியே வந்துட்டேன். பாப்பாவுடைய அனுமதி கொண்டு தான் வெளியே வந்தேன். திரும்ப மறு வருஷம் அந்த அந்த மறுத்து 10 வருஷம் தொழுதுட்டு வர்றேன். மகரிப் தொழுதுட்டு ஒரு பெரிய கோடீஸ்வரர் என் கூட வாக்கிங் வருவார். வந்துட்டார். நான் அப்போ அவர் தொழுது வெளியே வந்தோடனே கேட்குறாரு, நீங்கள் ஏன் ஹஜ்ஜுக்கு போகல அப்படின்னாரு. அப்போ நான் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடி, இன்றைக்கு இல்லை. நீங்கள் ஏன் ஹஜ்ஜுக்கு போகல? ஹஜ்ஜு கடமை இல்லைங்க. அது என்ன ஹஜ்ஜு கடமை இல்லை உங்களுக்கு அப்படின்னாரு. ஹஜ்ஜு கடமைக்கு 3 ஷரத்து இருக்குங்க. ஒன்று பணம் இருக்கணும், உடம்பு ராகத்து இருக்கணும், கவர்மெண்டுடைய அனுமதி தேவை. கவர்மெண்ட் அனுமதி எனக்கு கிடைக்கும், அதான் விசா கிடைக்கும் பத்திரிகையில். உடம்பு ராகத்து இருக்குங்க, ஆனால் பணம் இல்லை. அப்போ அவர் போனார், இவர் போனார், அவர் போனார். அங்கே பெரிய பிள்ளையாசத்தில் 2 பேர் போனாங்க. அபூபக்கர் ரசத்து இமாமா இருந்தவங்க, ரஃபீக் இப்பின்றைக்கு தலைமை இமாமா இருக்கிறவங்க. ரவுண்ட் ரோட்டில் ஒரு அதிர்த்து போனாங்க. டவுன் பள்ளி ஜாமியா பள்ளி போனாங்க. அது இந்த நேரம் போனாங்க. அது கேட்குறாரு, அவர் போனார், இவர் போனார் அப்படின்னாரு. அவங்களாம் போனாங்க அப்படின்னு. அவங்களும் அப்படி போனாங்க, எப்படி கடமையாச்சுன்னாரு. 4 பேரை பார்த்துட்டு போனாங்க அப்படின்னு. நீங்கள் ஏன் போகக்கூடாது? இல்லை, அது எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி. அதற்கு அவங்கெல்லாம் அந்த மொஹல்லாவுக்கு தான் இமாம், இந்த ஊருக்கே இமாமும் அப்படின்னு அவர் தெரிஞ்ச வழக்கம். அது சரி அப்படின்னு கேட்டு ஒன்றும் சொல்லிக்கல. இது வேற நான் ஒரு 10 ரூபா தர்றேன், ஒரு 4 பேர் அப்போ 60 ரூபா தான், 60 ரூபா தான் போதும் அந்த நேரம். நான் ஒரு 10 ரூபா தர்றேன், ஒரு 4 பேரை பார்த்துக்கு சார் நீங்கள் போய் பார்த்துருங்க. அப்போ உடம்பு 25 வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு தெம்பெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா? அப்போ நான் அவர்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் என் கையில் தருவான், நான் போவேன், அவனை தேடி போவேன். அவன் தரலை அப்படின்னு சொன்னால் என் சக்கராத்து அவன் என் வீட்டுக்கு வருவான். அவன் வருவான், நான் போவேன். வரலன்னா அவன் என்ன தேடி வருவான்னு சொன்னேன். கேட்டு அகண்டுட்டார் அந்த வார்த்தை கேட்டவொன்னு. இது நான் சொல்லலை, 25 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் என் நாவலை பேச வச்சான். இப்போ என்ன பிரச்சனை அப்படி கேட்டா? இப்போ நான் மனுஷன் தானே, அன்றைக்கி நம்ம 4 பேர் பார்த்து போயிருந்தா அவ்வளோ தெம்போட போயிருக்கலாமே. உடம்புல 67 வயசு ஆகி போச்சுல. நடந்தா கால் வலிக்கு தான் செய்யும், உட்காந்தா வலிக்குது, புலாலாக போச்சு, ஒன்றுமே உட்காந்தா முள்ளெல்லாம் குத்துற மாதிரி இருக்குது பேச்சுக்கு. இப்போ போய் அந்த கூட்டத்தில் போய் நான் சமாளிக்க போகிற மாதிரி தெரியலையே. எந்த காட்டில் கூட போட்டு அங்கே டெய்லி நடக்கணுங்கிறானே. இந்த பயான்லாம் செய்கிறாங்களே ஜோடு வச்சுக்கிட்டு. பார்த்தா ஒரு நாளைக்கு 17 கிலோமீட்டர் நடக்கணுங்க, 14 இப்படி போட்டு நம்மளை மிரட்டுறாங்க. நானும் சமாளிக்க போகும்போது இந்த கவலையில் இப்போ விளைக்கிற மனசில் மண்டைக்கே போயிருந்தா கூட இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். எல்லாம் வேணாம் சொல்லிட்டு அல்லா நம்மளுக்கு வருவான்னு சொல்லிட்டு கடைசி காலத்தை பாருங்க. நம்ம நம்பிக்கை என்னான்னு கேட்டால் என் கையில் தருவான், நான் என்ன செய்வேன், போவேன். இன்றைக்கு அல்லாஹ் தஆலா அந்த அந்த தன்மையை கொடுத்துருக்குறான். இந்த நிமிஷம் வரைக்கும் கட்ட வேண்டிய பணத்தை கட்டியிருக்கிறோம், எல்லாம் செஞ்சுருக்கிறோம், எல்லாம் பண்ணிட்டோம். ஒரு பைசா அடுத்தவங்களுடைய காசு உள்ள நுழையல. அந்த நியத்து என் கையில் அவன் தருவான், தந்தானா இல்லையா? அந்த நம்பிக்கை தான். அப்போ சொல்றது அதுதான். மன உறுதியோடு நம்ம இருக்கும்போது எல்லாமே என்ன செய்யும், அந்த அந்த நிலை தன்னா அந்த நிலையில் நம்ம மாறுபடும் போது தான் பிரச்சனையாக வருது. அதனால் உலகத்தினுடைய பணக்காசு இல்லாமலாம் வாழ முடியாது, அது உண்மைதான். எப்படி வாழ முடியாது, வேணும். ஆனால் அதே நேரத்தில் அதை எப்படி வச்சுக்கணுமோ அந்த லெவலில் வச்சுக்கணும். அப்போலாம் ஒரு காலத்தை எப்படி கஷ்டப்பட்டு, நானும் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் ஊர்லலாம் வருஷம் போகிறோமே, தர்பாரில் உள்ள உட்காந்து அழுவேன். அப்போலாம் ஒரு காலம் இருந்துச்சு. சும்மா இருக்க மாட்டீங்க அப்படிம்பார், அழுவுறது. அப்போ அவரை பார்க்க முடியல, நம்ம அழுவுறத அவர் ஒத்துக்கிற முடியல. அல்லாஹ் தஆலா அப்படியெல்லாம் ஒரு கஷ்டப்பட்டு எல்லாம் இருந்து சொல்ல. ஹஜ்ஜியுடைய கடமை எதுனா 5 கடமை சொல்லுவோம் இல்லையா? இஸ்லாத்துடைய கடமைகள் களிமா, தொழுகை, நோம்பு, ஜக்காத்து. 5வது ஹஜ்ஜு கடமைன்னா அப்போ இது ஹஜ்ஜிங்கிறது கடைசி கடமையாக தான் மக்கள் நினைப்பாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹஜ்ஜியும் முடிக்கணும் அப்படிங்கிறது தானே. இப்போ நோம்புங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டே இருக்கும், தொழுகைங்கிறது டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும், களிமா வாழ்க்கையில் ஒரு தடவை சொல்கிறது பறந்து நம்ம யாருக்கே சொல்லிவிட்டு அது போய் நடந்துக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஹஜ்ஜிங்கிறது எல்லாத்துக்கும் கடமை இல்லை, அது இருக்கணும். நான் சொன்னேன் முதல்ல, உடம்பு ராகத்து இருக்கணும், போகணுக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்கணும், சூழ்நிலை இருந்தால் தான் போக முடியும் ஹஜ்ஜி. அது கடமை. கடைசின்னு சொல்லி என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சோம். வீடு கட்டணும், வாப்பாசை அதை கட்டி முடித்தோம், பிள்ளைகள் 2 பிள்ளையை போய் கட்டி கொடுத்தோம், எல்லாம் கட்டி முடிச்சு இப்போ லாஸ்ட்டில் தான் எனக்கு ஹஜ்ஜி இது செய்யுது. இப்போ கடைசின்னு சொல்லி ஹஜ்ஜை கொண்டு ரொம்ப கடைசியை போட்டு இப்போ கடைசி காலத்தில் போட்டு நம்ம செய்ய வேண்டியது ஹஜ்ஜு போக வேண்டியது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது ஆரம்பத்திலே ஒரு நம்ம ஓதுற காலத்தில் 1982 நினைக்கிறேன், 81, 82 தெரியல, கலந்த மசாதத்துக்கு நம்ம உஸ்தாது நான் பெரியவங்க கலந்த மஸ்தான்னு சொல்லி அதுக்கெல்லாம் தெரியும், அவங்களாம் தெரியும். எங்கள் உஸ்தாது 5 வருஷம் உஸ்தாது அவங்க.
அப்போ அவங்க ஹஜ்ஜிக்கு போகும்போது கேரளாவில் கேத்தல் தங்கல் ஒரு தங்கல் இருந்தாங்க. அப்போ தெரியுமா? கேத்தல் தங்கல் ஒரு தங்கல் இருந்தாங்க. அவங்களும் அவங்க வீட்டம்மாவும் கலந்து மசாசத்துக்கு கூட போகிறாங்க ஹஜ்ஜிக்கு. நான் சொல்கிறது 1982 அல்ல 81, இது ரெண்டில் ஒன்று தான். அப்போது சொன்னாங்க, மனுஷன் ஒரு காலில் ஒரு எறும்பு கடிச்சிருச்சு, ஒரு கொசு கடிக்காமல் என்ன செய்வோம்? காலை தூக்கி அப்படி தேய்ச்சி விட்ருவோம். தானே பழக்கம். கீழே குனிஞ்சு அந்த எறும்பையோ காலை நம்ம இதை சொல்ல மாட்டோம். ஒரு காலை தூக்கிட்டு லேசாக பிழித்து விட்ருவோம். இது நம்ம நாட்டு பழக்கம், மக்களுடைய பழக்கம். அது சொன்னாங்க. அது அப்போ சொன்னாங்க, ஒரு எறும்போ ஒரு கொசுவோ கடிக்குதுன்னு சொன்னால் ஒரு காலை தூக்கி அப்படி தேய்க்க போனோம்னா அந்த இடத்துல வேற கால் இருக்கும். கூட்டம் அவ்வளோ கூட்டம். நான் சொல்றது 80-81. இப்போ அப்படி இல்லை, 100 மாதிரி ஆகிப்போச்சு. 40 லட்சம் பேருங்கிறான். நினச்சி பார்க்கவே முடியாது. அவ்வளோ பெரிய கூட்டம். நம்ம தலையங்கிறது தெரியாது, அப்படி கூட்டம். அப்போ அன்றைக்கு அப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு. அதை சொல்லுவா, ஹஜ்ஜிக்கு போனால் என்ன செய்யணும்? தெம்பு இருக்கும்போதே போயிட்டு வந்துடணும். இதுகளையும் கதமசாதத்துக்கு எக்ஸசைஸ் பாடி, நல்ல ஹைட்டு, அது அந்த பாடி டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அவங்களே சொல்கிறாங்க, ஒரு காலை தூக்கிட்டா இன்னொரு காலை வைக்க வேற காலை அங்கே இருக்குங்கிறான். அப்போ இன்றைக்கு மக்கள் நிறைய என்ன வயசான காலத்தில் எல்லாருக்கும் ஆசை தான், யாரும் தான் இல்லை, எல்லாருக்கும் ஆசை இருக்குது. வயசான மக்கள்லாம் எப்படி அங்கே நம்ம இது கூப்பிட்டுருந்தாங்க, இந்த ஊசி போடுறதுக்காக வேண்டி திருச்சிக்கு போயிருந்தோம். எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக வயசானவங்களாக இருக்கிறாங்க. ஆஜாபாய் வயசில் உள்ளவங்க, இந்த மாதிரி இதை விட வயசுக்கு உள்ளவங்களாம் இருக்கு. ஆமாம், திடீர்னு டாக் பண்ணிடுவான் லைட். நம்ம ஊரில் ஒரு ஆள், நம்ம ஊரில் அது இந்த ஆசாத்திர அது தான். நம்ம உங்கள் மாயிடத்தில் ஒரு பெரிய சாய் பண்ணா இல்லையா, வருஷம் வருஷம் கூட மோஸ்ட்லி போட்டு 4 வீட்டுக்கு முன்னாடி அவர் மூத்தமாக ஆலிம்ஷாவா? பொம்பளை இல்லை, நான் சொல்றது ஆலிம்ஷா. அல்ல, அவர் மூத்த மகா ஆலிமா. ஏன்னா அவர் அன்னைக்கு நம்ம முதல்ல நம்ம வேதபாளையத்தில் டாக்டர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட தான் அந்த இதெல்லாம் வாங்க போனோம். அப்போ அவரும் வந்திருந்தா, ஆர்வமாக வந்திருந்தா, பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் கேள்விப்பட்டால் அவருக்கு கிட்னியில் கொஞ்சம் லேசாக பிரச்சனை இருக்குது, அதனால அது கேன்சர் முடியாண்டானா, ரொம்ப அசந்தார் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ அவர் பெரிய ஆலிமா இருந்தவர் தான், மசாலா உஸ்தாதாக இருந்தவர், எல்லாம் பண்ணுவது தான். அப்போவே நம்மள மாதிரி தான் எல்லாரும் பின்னால் பார்க்கலாம் பின்னால் பார்க்கலான்ட்டு. இப்போ அவர் ஆசை நிறைவேறாமல் ஆகிப்போச்சு. எது சொல்லிருக்கேன்னா, நம்முடைய வாபுது ரபக்க ஹத்தாய் அப்படின்னு இந்த ஆயத்தை அடிப்படையாக வச்சு நம்முடைய மன உறுதியும் அந்த நம்பிக்கை ஸ்ட்ராங்காக இருக்கிறத வச்சு தான் எல்லாமே. ரொம்ப எந்த அளவுக்கு நம்ம நாடுறோமோ அந்த அளவுக்கு தான் கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உதாரணமாக உபைத் பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா ஒரு பெரிய சஹாபி. அவங்க உபைதா பின் ஜர்ராங்கிறது அவங்க அத்தா பேர், உபைதா தான் அவங்க பேர். அவங்க இந்த வாழ்க்கையில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷாமுனுடைய கவர்னராக அதற்கு உமர் ரலியல்லாஹு போடுறாங்க. ஷாமுன்னு சொன்னாங்க, சிரியான்னு சொல்ல இல்லையா, அதான் அது. அப்போ அதை ஒட்டி இருக்கிற எல்லாமே அவங்க பொறுப்பில் இருக்குது. இப்போ இன்றைக்கி லெபனானுக்குண்ணா, லெபனான், பலஸ்தீன், உருதுன், ஷாம், இந்த 4 பகுதிக்கும் சேர்த்து அவங்க கவர்னர். அப்போ ஒரு பெரிய பொறுப்பு அது. இப்போ அது உமர் ரலியல்லாஹு காலத்தில் போட்டிருந்தாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு இப்போ தன்னுடைய அதிகாரத்துக்கள் இருக்கக்கூடிய பல ஊருக்கு முன்னு கவர்னர் வர்றது, ஜனாதிபதி வர்றது, பிரதமெல்லாம் வந்து பார்க்க முடியா, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சு வர்றாங்க. இவங்களும் அப்படி இல்லை, வேணுமுன்னே இங்கே எப்படி நடக்குது சொல்லுவாங்க. அந்த காலத்தில் நைட்டில் செய்வாங்க, மாறு இடத்துல ராஜாக்கள்லாம் பார்க்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா ஆசைப்பட்டு இந்த உபைதாவுடைய இந்த நிர்வாகம் எப்படி இருக்குது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ கேள்விப்பட்டிருப்பாங்க போல் தெரியுது. இல்லைன்னா அவரை சிகிச்சை போயிருக்க மாட்டாங்க. ரொம்ப தூரம், இன்றைக்கு லெபனானில் எங்கே இருக்குது, ரொம்ப தூரம் இல்லையா. அவர் மட்டுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ வர செய்தி சொன்ன உடனே அவங்களும் அதே மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. ஊர் மக்கள் அப்படி பார்க்குற மாதிரி பார்த்துட்டு, பா உங்கள் வீட்டுக்கும் வரணுமே அப்படின்னாங்க. எங்கள் வீட்டு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை, ஏதோ ஒரு ஆசை உங்கள் வீட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி. அப்போ சொன்னாங்களா, எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா கண்ணுன்னு தண்ணி தான் வரும், தேவையா பார்த்துக்கங்கன்னாங்க. அதை பற்றி நான் பார்த்துக்கிறேன், உங்கள் வீடு நான் வரணும், நான் பார்க்கணும். சரி, முடிஞ்சு இப்படியே போய்கிட்டே கூப்பிட்டு போகிறாங்க. போயிட்டே இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஊர் இல்லையே முடிஞ்சு போச்சு, அவுட்டருக்கு போயிட்டாங்க. ரொம்ப காடு வேணான்னு சொல்லியா, அந்த மாதிரி பகுதியில் போய் ஒரு குடிசை போய் காட்டுறாங்க. உள்ள நுழையிறாங்க. கேட்டாங்க, உபைதா நான் கேட்டது உங்கள் வீட்டு, நீ இந்த குடிசையை காட்டுறீங்களே. நாங்கள் பாபா இல்லை தான் நான் இருக்கிறேன், இல்லை தான் நான் இருக்கிறேன். சுபானந்தா உள்ள நுழைஞ்சு பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க, எந்த பொருளுமே இல்லை.
பார்த்துட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இல்லைடா அது முசாவர் கூட்டம் மாதிரி உட்காந்துருக்காரு. நீ மேலே பார்த்தாங்க. சரி சாப்பாடுலாம் என்ன செய்வீங்கன்னாங்க. சட்டிப்பட்டி ஒன்றுமே இல்லையாங்க, எப்படி சாப்பிட்றீங்க வைக்கிறீங்க? இவ்வளோ ஹோட்டலில் போய் ஏது அதெல்லாம் கிடையாதுல்ல. ஒரு சின்ன ஒரு இந்த இந்த பலகைய கமலாடி மேலே பலகை போட்டு நம்ம ஊழ தகாத வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வாரமாக ஒரு கோலம் இருந்துச்சு. அதில் ஒரு கையை விட்டா உள்ளே இருந்து செய்யுது ஒரு ஒரு இது சின்ன ஒரு கோலம் மாதிரி ஒன்று வந்துச்சு. இப்போ அது தூரத்தில் பார்க்குறாங்க. உள்ள என்ன தண்ணியில் வந்து ரொட்டி மிதக்குது. ரொட்டியை வந்து தண்ணிக்குள்ளே போட்டிருக்காங்க. அதான் இருக்குது. பார்த்த உடனே உங்களெல்லாம் அசந்துட்டாங்க. இது என்னான்னு கேட்டாங்க. இதை நான் சாப்பிடுவேன் அப்படின்னா. யார் செஞ்சு தரா? எனக்கு அதுக்கெலாம் நேரம் இல்லைங்க. ஒரு அம்மா வரும், ஏன்னா ஒரு 4 நாளைக்கு தேவையான அளவுக்கு உள்ளதை ரொட்டி சுட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா நான் வந்து அதை சாப்பிட்டுக்கிடுவேன். அது காஞ்சி போயிடும்ல. 4 நாளைக்கு ரொட்டி சுட்டு எப்படி முறுக்குமாக தானே இருக்கும். அதனால் தண்ணியில் ஊற போட்டுருவேன். வந்தவங்க டக்கு டக்குன்னு அதை சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவ்வளோ எளிமையான ஒரு வாழ்க்கையை யார் தேர்ந்தெடுத்துக்கிட்டா? உபைதா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க 4 பகுதிக்கு கவர்னர் மொத்தமாக இப்படிதான் கேட்டு அழுதுட்டாங்க. நேற்றாலே சொன்னேன், எங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் அழுக வேண்டிய கட்டம் வந்துடும், வேண்டான்னு சொன்னேன். உங்களை பார்த்து எனக்கு சங்கடமாக இருக்கே அப்படின்னா. அப்படி ஒன்றும் இல்லை. உபைதா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எப்படி வாழணுமோ, அது எப்படி சஹாபாக்கள் எப்படி ஆரம்ப காலத்தை கஷ்டத்தோடு வாழ்ந்தாங்களோ அந்த கஷ்டத்தையே இன்னைக்கும் அவர் வாழ்றான்னு நினைக்கும் போது என்னால் நினச்சி பார்க்கவே முடியும். ஏன்னா சஹாபாக்கள் காலம் மாறிடுச்சு. ரசூலுல்லாஹ் இருக்கும்போது கஷ்டம் இப்போ இல்லை. எல்லாமே பல நாடுகளை வந்து கைப்பற்றின பிறகு நிறைய வருமானங்களை வர ஆரம்பிச்சு. டேக்ஸி போடுவாங்க இல்லையா, ஜிசியா மாதிரி இதெல்லாம் வந்து பல வகையில் வருமானங்கள் நிறைய வரும்போது அதெல்லாம் சஹாபாக்களுக்கு பிரித்து கொடுக்கும்போது அந்த கஷ்டம் இல்லை. அது சொல்கிறாங்களா, ஆயிஷாவை தான் சொல்கிறாங்க, ஒரு ஒரு துணி ஒன்று வந்துச்சு வெளியூரில் இருந்து, வெளிநாட்டுறது ஒரு துணின்னு வந்துச்சு. அது கொஞ்சம் பார்க்க டிசைனாக இருந்துச்சு. விலை உயர்ந்த துணி இல்லைங்க, சாதாரண துணி தான். இப்போ வேட்டியில் இப்போ பூவெல்லாம் போட்டு வரும் இல்லையா, வெள்ளை வேட்டிலேயே ஒரு பார்டர் மாதிரி போட்டு வரலையா, அது பூசு தானே. இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. கட்டப்பட்ட வேட்டி பார்த்துருக்குறோம், பிளைனாக பார்த்துருக்குறோம், கொஞ்சம் பூ போட்டு வருது. இப்போ அது மாதிரி கொஞ்சம் சாதாரண துணி தான் அது வந்துச்சு. இது எங்கள் வீட்டில் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு யாரோ கொடுத்து விட்ருப்பாங்க வச்சுக்கோங்களேன். இந்த செய்தி தெரிஞ்ச உடனே ஒவ்வொரு கல்யாண காட்சிக்கும் வந்து இந்த இதை வாங்கி கொண்டு இப்போ அந்த கல்யாண பொண்ணுக்கு போடுவோம். இந்த ஜருக மாதிரி போடுறாங்கல்ல, அந்த மாதிரி வரும். எல்லாரும் வாங்கி வாங்கி போட்டாங்க. அது ஒரு காலம். ஏன்னா பிறகு ஒரு காலம் மாறிச்சு. அவ்வளோ சொல்கிறோம், ஆயிஷாமா சொல்கிறா, ஒரு காலம் மாறிச்சு. ஏன்னா இந்த துணியெல்லாம் மூக்கு துடைக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. எந்த துணியை மக்கள் வாங்கி வந்து கல்யாண காட்சிகளுக்கு வாங்கி வாங்கி போனாங்களோ அந்த துணி என்ன ஆகிப்போச்சு இப்போ கடைசியில். அப்போ மக்களுடைய பொருளாதாரம் வளர்ந்துடுச்சு, இந்த துணிக்கெல்லாம் மதிப்பு இல்லாமல் போச்சு அப்படிங்கிறாங்க. எப்படி? அப்போ இதே ஆயிஷாமா இன்னொரு செய்தி சொல்கிறாங்க, ஒரு காலம் இப்படி ஆகிப்போச்சுங்க, சர்வசாதாரணமாக பட்டு துணியெல்லாம் வந்து ஏன்னா எல்லா வீட்லேயும் புழங்க ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு. அப்போ ஒரு காலம் கஷ்டப்பட்டாலும் இன்னமால் உசுறு யுஸ்ரா, நீங்கள் சிரமத்தை தாங்கிக்கிட்டு பொறுமையாக இருந்தால் என்ன கிடைக்கும்? அல்லாஹ் தஆலா உங்களை எல்லா வகையிலும் லேசாக்கி தருவான், சிறப்பாக்கி தருவான். அப்படிங்கிறது தான் உண்மையான நிலை. இந்த சஹாபாக்கள் காலத்தில் ஒரு காலத்தில் நம்ம வந்து என்ன எந்த அளவுக்கு நம்ம வந்து அல்லாஹ்வை பொருந்து வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை பொருந்தி நம்ம கொஞ்சம் மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்தி யார் இடத்துலையுமே நிற்காம எதையுமே இப்படி குழந்தைகிட்டு இருக்காம நம்ம அப்படியே சமாளிச்சிட்டோம்னு சொன்னால் ஒரு நேரம் வரும். அல்லாஹ் இப்போ நம்ம ஊர் எப்படி இருந்துச்சு, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் எடுத்துட்டா நிறைய குடிசை வீடு கிடந்துச்சு. பணக்கார வீடுங்கிறது எங்கேயாவது லாவண வீடு 1-2 தான் இருக்கும். மற்ற எல்லாம் ஓடு போட்டுருக்கும், இல்லையே குடிசை தான் இருக்கும். மணல் விளக்கை தவிர ஒன்றுமே இருக்காது. இதுதானே நம்ம ஊரை பார்த்தோம். இன்றைக்கு நல்லா இருக்கவெல்லாம் இடிச்சு 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 கட்டிக்கிட்டு. ஆமாம், இல்லை குடிசையை கவனிச்சு அது பெருசு. எங்கள் வீடு மழை பெஞ்சுன்னா என்ன ஆகுதுமா, அடுத்த வீடு எங்கள் வீடு சேர்ந்து ஒரு வீடு, அது 2ஆக பிரித்து முந்தைய அவங்க வாங்கிட்டாங்க. அப்போ நாங்கள் வந்தோம், நாங்கள் ஒத்துக்கி தான் வந்தோம், அவங்க வாங்கிட்டாங்க. இப்படி இருக்கும்போது 2ல் வெடிப்பு விழுந்துருச்சு. சென்டரில் முதல்ல வந்து நாலி ஓடு, சின்ன ஓடு இருக்குல்ல, அது தெருவோடு, அதுக்கு அடுத்து ஒரு 10 அடி லாவடம் இந்த கட்டை அது வெடிச்சிருச்சு. வெடிச்சா என்ன ஆகும், 2 ஒரு வீடு தானே, தண்ணி அங்கேயும் போகும், மழை பெஞ்சு தண்ணி இங்கேயும் போகும். மேக்கடி கட்டின மாதிரி கட்டி என்ன பெரிய ஒரு சட்டியை வச்சுருப்போம், தண்ணியில் ஓடும். அது அவங்களும் வச்சுருப்பாங்க. மழை பெஞ்சா புத்து புத்து கொடுத்துட்டு அது ஒரு காலம் இருந்துச்சு. இன்னொரு காலம் வந்து பாருங்க, அவங்க ஒரு பையன் வெளிநாடு போகல, கொஞ்சம் காசு சேர்ந்த உடனே அதை கட் பண்ணி அவங்க வீடை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இன்னும் அது டேமேஜ் ஆகும்ல, ஏற்கனவே பலகீனமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆகும்போது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டம். வேறு வழி இல்லாமல் நாங்களும் திருப்பி அதை இடித்து ஏன்னா சிமெண்ட் ஆஸ்பெஸ்ட் இருக்கு இல்லையா,
எதுக்கு சொல்லி கேட்டா அவ்வளோ கஷ்டப்படுவான். அன்றைக்கு பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் வீடை கட்டி வச்சு ஏசி உள்பட எல்லாம் வச்சு தங்குறதுக்கு ஆள் இல்லை. வீட்டை தங்குறதுக்கு பாப்பா வீசிக்கிட்டே இருப்பா சில நேரத்தில். இன்னைக்கு எதுக்கு சொல்லி காட்டுறேன்னா, கஷ்டம் வரும்போது அதை புரிஞ்சு கொள்ளணும். எப்படி வர்க்கத்து வரும்போது சிரிக்கிறோமோ அதே மாதிரி கஷ்டம் வரும்போது என்ன செய்யணும், சிரிக்கணும். இருப்போம் அதை தான் பார்ப்போம். கஷ்டம் தான் இல்லல்லதீன் ஆமனு வாமினு சாலியாத்தி ஒத்தவாச பிசபரி ஒத்தவாச பில் ஹக்கி ஒத்தவாச பிசபரி. அப்போ அல்லாஹு தஆலா தரும்போது எப்படி சிரிக்கிறோமோ சந்தோஷமாக இருக்கிறோமோ அதே மாதிரி கஷ்டம் நஷ்டம் பிரச்சனைன்னு வரும்போது அப்பவும் என்ன செய்யணும், நம்ம அந்த சிரிச்ச முகத்தை காட்டும் போது தான் நம்ம அல்லாவை பொருந்துக்கிட்டதாக அர்த்தம். சஹாபாக்கள் அதான் செஞ்சாங்க. எல்லா கஷ்டத்தையும் அல்லாவுக்காக பொருந்தி கொண்டார்கள். பொருந்தி கொண்டு அவங்களுக்கு அல்லாஹ் பொருந்தி கொண்டான். ஒரு அல்லு அன்ஹு அவங்க கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ் அதுக்கு தகுந்த பரக்கத்தை செஞ்சாங்க அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. இது மாதிரி நம்மளும் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அல்லாவுக்காக சகிச்சு கொண்டு அதை சிரிச்ச முகத்தோடு நம்ம வெளியே வரும்போது அல்லாஹ் தஆலா அதுக்கு பிறகு நமக்கு என்ன செய்வான், நம்ம நிலையை புரிஞ்சு கொண்டு அவன் வேண்டிய அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எனக்கு உங்களுக்கு நல்ல நசீபு தரணும். இன்ஷா ஹஜ்ஜி போகிற நேரம் வரும் நான் சொல்கிறேன். என்ன துஆ செய்யுங்க, வேற ஒன்றும் இல்லை. அந்த கூட்டத்தில் போய் நம்ம அங்கே ஹஜ்ஜியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஓத வேண்டியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட சுற்றுறது வர்றது போகிறது அங்கேருந்து வராங்க, இதுதான் இதுக்கு அதிகமான துவாக்கள் நிறைய இல்லை. அதனால தான் ஏன்னா ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய மக்கள் எல்லாம் பெரிய ஓத தெரிஞ்ச பெரிய ஆலிம்கள் கிடையாது. ஆலிம்களுக்கே தெரியாது அங்குள்ள. ஏன்னா நம்ம டெய்லி பார்க்குறது இல்லையில, என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான் அங்கே போக வேண்டிய வாய்ப்பு கிடைச்சா தான் பார்ப்பாங்க. அதெல்லாம் இல்லை. அதனால ஆனால் அங்கே என்ன அலைச்சல் அதிகம், கஷ்டத்தை தாங்கிக்கணும். இந்த வெயில் அங்கே கஷ்டங்களை தாங்கிக்கணும். அதுக்கு தகுந்த உள்ள தாக்கத்தை அல்லாஹ் என்ன செய்யணும் நமக்கு தரணும். துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அவங்களுக்காக நானும் துஆ செய்யுங்க. என்னவா ஃபாத்திஹா.